ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேலே பார்க்க வந்திருக்கோம். இதோ அங்கே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. வெளியே இருந்து பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அப்படியே இது ஒரு பங்களா மாதிரியே இருக்குது. வெளியே 2 பக்கம் 2 யானைக்கு மேலே மேலே ஆள் உட்காந்துருக்குறாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு வெளியே இருந்து பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டிக்கெட்டுக்கு வருதா என்ன அப்படின்ட்டு. பார்க்கறதுக்கு யூரோப்பியன் பிளேஸாக பாப்பு உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு. வேறு கண்ட்ரி போகிறோமா இல்லையா? டிக்கெட் எடுக்க நம்ம இப்போ லைனில் வந்து நின்றுருக்கோம். லைன் அவ்வளோவா இல்லை, 3 பேர் தான் நிற்கிறாங்க. டக்குன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு டிக்கெட் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த 100 ரூபாய்க்கு இது வருதான்ட்டு. வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டிக்கெட்டை கொடுத்தாச்சு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பைசாவுக்கு வருதா என்ன அப்படின்ட்டு. ஓப்பனிங்லேயே வெல்கம் போர்டு போட்டிருக்காங்க. நேராக பார்த்தா மயில் இருந்தது, அழகாக இருந்தது. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தா நம்மளோட மயில்மதி ராஜா பாகுபலி உட்காந்துருந்தாங்க. அங்கே போய் அவர் முன்னாடி அவர் கூட ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நல்லா அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ஓகே. இந்த இடம் நல்லா ஏதோ பெரிய பங்களா மாதிரியே அப்படியே இருந்தது. நல்லா பெரிய பெரிய படி அந்த மாதிரிலாம் இருந்தது. மயிலுக்கு கூட பார்த்துட்டு அப்படியே மயிலும் நல்லா அழகாக சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடினது. சின்ன பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆவாங்க. அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஓகே ஏதோ ஃப்ரேம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா நம்ம ரோபோட் இருந்தது, குட்டி ரோபோட், நாய்க்குட்டி ரோபோட். இந்த ரோபோட் நான் டாப்பு குக்கு டூப்பு குக்கில் டூப் குக்கில் நான் பார்த்தேன். அந்த ஷோவில் தான் ஃபஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்க அந்த ரோபோட்டு நல்லா இருந்தது. சின்ன பசங்கள்லாம் ரோபோட் கூட நல்லா அழகாக விளாண்டுக்கிட்டு நல்லா இருந்தது. இந்த பசங்க அவ்வளோ சின்ன பசங்க யாரும் பயப்படல. அதுவும் நல்லா ஜாலியாக பசங்க கூட சுற்றி 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 ஜம்ப் பண்ணி பிள்ளைகளெல்லாம் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா விளாண்டது, நல்லா இருந்தது. அப்புறம் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து மோதினது. அதுக்கப்புறம் திரும்பி போயிடுச்சு. நல்லா இருந்தது. பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க. அதுக்கப்புறம் அதுவும் டயர்டாயிருச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அப்படியே இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. இந்த மாதிரி இமேஜெல்லாம் அப்படி போட்டு வர்றது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா இங்கே வந்து மர்மெட் ஷோ நடந்துக்கிட்டு இருந்தது. ஆமாம், அவங்க தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஒரு சின்ன பசங்களாம் நல்லா நின்று என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா பண்ணாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. சின்ன பசங்க வந்தாங்கன்னா உண்மையாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருந்தது. இன்னொன்று பிங்க் கலர் அவங்களும் நல்லா பண்ணாங்க. அவங்க அந்த ஸ்விம் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது. சின்ன பசங்க வந்தாங்கன்னா உண்மையாக நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மும்பையில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா சின்ன பசங்களை கூப்பிட்டு இங்கே வாங்க. இந்த இடம் இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இது நல்லா இருந்தது. அப்படியே ஃபாரின் பிளேஸ் மாதிரி டெலிஃபோனு, வெளியே உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த இது சேரு, ஹோட்டல் மாதிரி பங்களோவில் நம்ம வெளியே நின்று அந்த இது பால்கனியில் நின்று பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையாக சின்ன பசங்க மும்பையில் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நியர்பை இங்கே எங்கேயாவது போரிலி சைடு இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். சின்ன பசங்க இந்த வெக்கேஷனுக்கு நீங்கள் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சின்ன பசங்க. ஏன்னா இந்த மாதிரி மர்மெட் அதுக்கப்புறம் அந்த ரோபோட் அப்படிலாம் பார்க்கறதுக்கு உண்மையாக பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் நியர்பை மும்பையில் இருந்தீங்க அப்படின்னா நியர்பை போரிவெலி, மல்லாட் இந்த மாதிரி இந்த சைடு எங்கே இருந்தாலுமே நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வெக்கேஷனுக்கு ஃபுல்லாகவே இது இருக்கும். சின்ன பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படியே வெளியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து இந்த கேம் விளாண்டாங்க. நான் ஃபஸ்ட் விளாண்டேன், அதுக்கப்புறம் அப்பா விளாண்டாங்க. நான் விளாண்டு இந்த ஜாலி வின் பண்ணேன். அப்பா விளாண்டு இந்த கூடை வின் பண்ணாங்க. 2 பேரும் இந்த ஜாலியும் கூடையை மட்டும் தான் வின் பண்ணி கொண்டு போனோம். 50 ரூபா ஒரு கேமு. இங்கே எதை விளாண்டாலுமே 50 ரூபா 100 ரூபா சொல்லுவாங்க. அந்த ஒன்று மட்டும் தான் ட்ரை பண்ணோம். அதை மட்டும் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நிறையா இருந்தது. கேம்ஸ் எதுவுமே விளாட்ல, சும்மா அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த பக்கம் ஃபுல்லாக இன்னொரு பக்கம் ஃபுல்லாக செருப்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கீ செயினில் நேம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது அது இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த இது என்னமோ துணியில் துவைச்சா கலர் போகும், முதல்ல ஆளுக்கு எதுவும் பட்டிருந்தால் போகும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இங்கே கிளிப்பு, இந்த சின்ன கிளிப்பெல்லாம் எது எடுத்தாலும் 20 ரூபா, பெருசு எது எடுத்தாலும் 50 ரூபா அப்படின்ட்டு. அந்த பக்கம் ஐஸ்கிரீம் ஸ்டாலு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் நல்ல கேம்ஸு. நாங்கள் எதுலேயுமே போகல. நானும் மாமா ஒரு டைம் அந்த பெரிய ராட்டினத்தில் போனோம். அதுதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் போகல. 100 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபானா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்க்கு வறுத்து எதுனா அங்கே எல்லாம் பார்த்து வறுத்து தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து தனியாக ஒவ்வொரு ரைட்ஸ்க்கு தனித்தனியாக பைசா கொடுக்கணும். ஒவ்வொருத்துக்கும் எப்படி 100 ரூபா வாங்குவாங்க. இதுக்கு 100 ரூபா, இதுக்கு 100 ரூபா, இதுக்கு தனியாக 100 ரூபா, அதுக்கு தனியாக பைசா, அப்புறம் அதுக்கு தனியாக பைசா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் பைசா எங்கள் உள்ள தனித்தனியாக 100 ரூபா. ஆனால் நம்ம வெளியே எடுத்து வெறும்னா நம்ம
வெளியே பார்த்தோம்னா மர்மெட்ஸில் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் பிளேஸ் இதுக்கெல்லாம் 100 ரூபா வருதுன்னா ஓகே. ஏன்னா மர்மெட் ஷோ இருந்தது, நம்ம பார்த்த அந்த ரோபோட் நாய்க்குட்டி இதெல்லாம் அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு 100 ரூபா ஓரளவுக்கு வருது. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போட்டிருந்தாங்க, அதுக்கு 100 ரூபா வருதுன்னா அவ்வளோவா இல்லை. மற்றபடி இங்கே நிறையானா ஒவ்வொரு இதுக்கும் போனோம்னா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக பைசா 100 ரூபா கொடுக்கணும். அதுக்கு நம்ம இங்கே வந்துட்டு எதுலேயுமே